ஹாய் கைஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் மேத் பிளேலிஸ்ட்டில் கிரேட்டஸ்ட் காமன் டிவிசர் அப்படிங்கிற இந்த ப்ராப்ளமும் பார்க்கலாம். வித்வுட் எனி ஃபர்தர் டியூ லெட்ஸ் கெட் ஸ்டார்ட். மோஸ்ட்லி வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் இந்த டேம் ஜிசிடினா என்னன்னு தெரியும்னு நினைக்கிறேன். பேசிக்கலி ஒரு 2 நம்பரை கொடுத்துட்டு அதோட கிரேட்டஸ்ட் காமன் டிவிசர் என்னன்னு கேட்பாங்க. ஸோ அப்படி தெரியாதவங்களுக்கும் அது என்னன்னு பார்த்துக்கலாம். ஸோ பேசிக்கலி ஜிசிடினா ஒன்றும் இல்லை மக்களே, ஒரு 2 நம்பர் கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 12 18 இருக்குல்ல. ஸோ இதில் இருக்க காமன் டிவிசர்லாம் இருக்குல்ல. காமன் டிவிசர்னா ஃபேக்டர்ஸ் இருக்குல்ல. மோஸ்ட்லி என்னோட மேத் பிளேலிஸ்ட் ஸ்ட்ரக்சராக வந்திருந்தீங்கன்னா மோஸ்ட்லி ஃபேக்டர் இது எல்லாமே ரொம்ப கிளியராக ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். ஸோ அதுக்குள்ளே போவான்னு நினைக்கிறேன். மோஸ்ட்லி ஃபேக்டர் எல்லாமே ரொம்ப பேசிக்ஸ் தான். ஸோ திங் இஸ் லைக் இப்போ 12க்குன்னு ஒரு சர்டன் ஃபேக்டர்ஸ் இருக்கும். இது வந்து 12 எக்ஸாக்டாக டிவைட் பண்ணுமோ அதே மாதிரி 18க்கும் அதே மாதிரி எக்ஸாக்டாக இருக்கும்ல. ஸோ வந்து வி நோ ஃபார் ஷுவர் தட் இது வந்து 1ஆலையும் 12ஆலையும் டிவைட் ஆகும். இது 1ஆலையும் 18ஆல டிவைட் ஆகும். அதுக்கப்புறம் 2ஆல டிவைட் ஆகும். அதுக்கப்புறம் 3ஆல டிவைட் ஆகும். 4ஆலையும் டிவைட் ஆகும். பிகாஸ் 3 4s are 12, 4 3s are 12 இல்லை. ஸோ அதுக்கப்புறம் 6ஆல டிவைட் ஆகும். அதே மாதிரி 18 நம்ம பார்த்தோம் அப்படின்னா 2ஆல டிவைட் ஆகும், 3ஆல டிவைட் ஆகும், 4ஆல் ஆகாது, அதுக்கப்புறம் 5ஆல் ஆகாது, பட் 6ஆல் ஆகும்ல. ஸோ அதுக்கப்புறம் வேறு ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா 9ஆலையும் ஆகும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் இதோட டிவிசர்ஸ். அதுக்கப்புறம் 10க்கு அப்புறம் 10th டேபிள் ஆகவே ஆகுது. 10 2s இதாகிறதுனால வேறு எந்த டேபிளையும் ஆகாது. ஓகேவா? ஸோ திங் இஸ் லைக் இதில் இருக்கிறதுலே காமன் டிவிசராகவும் இருக்கணும். இந்த 2 நம்பருக்கு உள்ள காமன் டிவிசராகவும் இருக்கணும். ஸோ இப்போ இதில் எதெல்லாம் காமனு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் 1 1 காமன், நம்பர் 2 2 காமன், 3யும் காமன், 6 6ம் காமன். ஸோ இப்போ இதில் இருக்கிறதுலே கிரேட்டஸ்ட் காமன் டிவிசராக இருக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ இருக்கிறதுலே கிரேட்டஸ்ட் காமன் டிவிசர்னா 6 தானே. இருக்கிறதுலே பெரிய காமன் டிவிசர் இதுக்கு 2க்கும் காமனாகவும் இருக்கணும். அதே மாதிரி இருக்கிறதுலே பெருசாக இருக்கிறது இந்த 6 தானே. ஸோ அப்போ ஜிசிடி ஆஃப் 12, 18 இஸ் ஈக்குவல் டு 6. டன் அண்ட் டஸ்டட். கிளியராக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? ஸோ பேசிக்லி இந்த பர்டிகுலர் இதை நம்ம ஆல்ரெடி நீங்கள் சால்வ் பண்ணியிருப்பீங்க. நம்மளே சால்வ் பண்ணியிருப்போம். ஓகேவா? ஸோ அதுதான் என்ன மெத்தடில் நம்ம சால்வ் பண்ணியிருப்போம் அப்படின்னா த லாங் டிவிஷன் மெத்தட். ஓகேவா? ஸோ ஒருவேளை உங்களுக்கு லாங் டிவிஷன் மெத்தட் மறந்துருச்சு அப்படின்னா ஞாபகப்படுத்துறேன். ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னால் இதுக்கு ஒரு 2 3 ஸ்டெப்பை நீங்கள் ஞாபகம் வச்சுருவோம். ரூல் நம்பர் 1 என்ன அப்படின்னா இந்த 2 நம்பர் இருக்குல்ல, இந்த 2 நம்பரில் இருக்கிற மினிமம் காயை நம்ம டிவிசராக செட் பண்ணணும். மினிமம் வந்து டிவிசராக இருக்கும். ஓகே, நான் அண்டர்ஸ்டாண்ட். என்ன ப்ரோ டிவிசர்னா என்ன அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 18 2ஆல் வச்சு டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த 12 தான் இதோட டிவிசராக இருப்பான், 18 வந்து இதோட டிவைடண்டாக இருப்பான். தட் இஸ் ஃபார் ஷுர். ஸோ அதுக்கப்புறம் இந்த இடத்துல இருக்கிறது என்னது? கோஷியன்ட். வி ஹவ் ஆல்ரெடி சீன் தட். மேத் பிளேலிஸ்ட்டை பார்த்துட்டீங்கன்னா தெரியும். வேற ரிமைண்டராக இருக்கிறது இந்த இடத்துல இருக்கிறது என்னது? தட் இஸ் ரிமைண்டர். வி நோ தட். டன் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ அப்போ இவன் டிவிசர், இவன் டிவைடன். ஸோ மினிமமாக இருக்கிற நம்பரை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா டிவைசராக செட் பண்ணணும். நான் சொல்லிட்டேன் டிவைசர் வந்து இந்த இடம் தான் அப்படின்னு. ஸோ டிவைட் பண்ண போது இதில் மினிமம் வந்து 12 தானே 18ஓட. அப்போ 12 இதில் செட் பண்ணணும். ஸோ 12 இதில் செட் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக டிவைடனுங்கிறது 18 தானே இருப்பான். ஏன்னா மிச்சம் இருக்க நம்பர் இருந்தால் தானே 18 12ஆல் டிவைட் பண்ணும். ஸோ இதுக்கப்புறம் என்னன்னா டிவைட் பண்ணும். இதான் 2வது ஸ்டெப். 3வது ஸ்டெப் என்ன அப்படின்னா டிவைட் பண்ணி அதோட ரிமைண்டர் 0வா கிடச்சிச்சு அப்படின்னா தட்ஸ் இட். அதோட ஆன்சர் வந்து டிவிசராக இருக்கும். அதே மாதிரி டிவைட் பண்ணி ஒருவேளை ரிமைண்டர் நாட் ஈக்குவல் டு 0வா இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்ன? that particular divisor cannot exactly divide that particular dividend. கரெக்டா? ஸோ அந்த கேஸில் என்ன ஆகும் அப்படின்னா அந்த மிச்சம் இருந்துச்சு பார்த்தீங்களா அந்த ரிமைண்டர், அவன் வந்து என்ன ஆகும் அப்படின்னா டிவிசராக ஆகும். ஓகேவா? அதுக்கப்புறம் ஆல்ரெடி இருந்த டிவிசர் வந்து இப்போ டிவைடண்டாக மாறும். ஸோ அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ரூல் என்ன? மினிமமாக இருக்கிறத டிவிசராக போடணும். 12 தான் மினிமம், எடுத்த டிவிசரில் போட்டாச்சு. அதே மாதிரி மிச்சம் இருக்கிறது 18 தான், அவன் தான் கண்டிப்பாக டிவைடண்டாக இருக்கும், அதுலேயும் போட்டாச்சு. இப்போ டிவைட் பண்ணலாம். செகண்ட் ரூல் என்ன? டிவைட் பண்ணு. ஸோ பேசிக்கலி இங்கே 12 இருக்கும்ல, மேலே கோஷன் 1 இருக்கும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ரிமைண்டர் ஆக்சுவலி 6 வருது. ரூல் நம்பர் 3ல நம்ம என்ன மென்ஷன் பண்ணோம்? ஒருவேளை இந்த ரிமைண்டர் வந்து 0 வந்துருச்சு அப்படின்னா we know that this particular divisor will be the greatest common divisor of this both guys. we know that. பட் இப்போ that ரூல்லே இருக்க அடுத்த கேஸ் வந்திருக்கு, which is this remainder guy is not equal to 0. ஸோ அப்போ நாட் ஈக்குவல் டு 0வா இருக்கும்போது நான் என்ன சொன்னேன்? ரூல் நம்பர் 1 ரிமைண்டர் வந்து இப்போ டிவிசராக மாறுவான். டன் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ அதுக்கப்புறம் டிவிசர் வந்து பழைய டிவிசர் இருக்கால இவன் டிவைடண்டாக மாறுவான். 12 எங்கே தூக்கி போடுங்க, அவ்வளோதானே. இதானே நம்மளோட தேர்ட் ரூல். ஒருவேளை 0 வந்துருது அப்படின்னா திஸ் guy would be the answer. ஒருவேளை 0 வரல அப்படின்னா நமக்கு நல்லா தெரியும் இந்த பர்டிகுலர் ரிமைண்டர் இப்போ டிவிசராக மாறுவான். அதுக்கப்புறம் கடைசியாக இருந்த பழைய டிவிசர் இப்போ டிவைடண்டாக மாறுவான். திருப்பியும் செகண்ட் ப்ராசஸை ரிப்பீட் பண்ணுங்க. 0 ஆகிற வரைக்கும் ரிப்பீட் பண்ணுங்க. இதான லாங் டிவிஷன். கம் ஆன், லெட்ஸ் டூ. ஸோ நமக்கு நல்லா தெரியும் 6 2s are 12. ஸோ த ரிமைண்டர் இஸ் 0 now. ஸோ அல்டிமேட்டாக ரிமைண்டர் 0 ஆச்சு அப்படின்னா நமக்கு நல்லா தெரியும் இதில் இருக்க டிவிசர் தான் இதோட ஜிசிடி ஆஃப் 12, 18ஓட ஜிசிடி இந்த பர்டிகுலர் 6ஆக தான் இருப்பான்.
இதுதான் லாங் டிவிஷன். கிளியராக புரிஞ்சுக்கணும் நம்புறேன். என்ன ப்ரோ திருப்பியும் இந்த கிளாஸில் நடத்துகிற மேத்லாம் ஞாபகப்படுத்துகிறேன், நான் இங்கே வந்து அல்காரிதம் கற்றுக்க தானே வந்தேன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸோ பேசிக்லி இந்த லாங்கஸ்ட் டிவிஷன் மெத்தடை தான் நம்ம என்னன்னு கால் பண்ணுறோம் அப்படின்னா யூக்ளிடியன் அல்காரிதம்னு கால் பண்ணுறோம். ஸோ பேசிக்லி இதுதான் யூக்ளிடியன் அல்காரிதம். என்ன ப்ரோ நான் இங்கே அல்காரிதம் தானே ப்ரோ கற்றுக்க வந்தேன், நீ என்ன ப்ரோ ஸ்கூல் மேத்தில் நான் எடுத்த இந்த லாங் டிவிஷன் இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுறேன் அப்படி இருக்கேன் அப்படின்னா, பேசிக்கலி இந்த லாங் டிவிஷன் மெத்தட் இருக்குல்ல, இதுதான் இந்த இதோட அல்காரிதம் கூட, விச் இஸ் நோன் அஸ் யூக்ளிடியன். எக்ஸாக்ட்லி. ஸோ பேசிக்கலி இந்த லாங் டிவிஷன் மெத்தட் தான் நம்ம யூக்ளிடியன் அல்காரிதம் சொல்கிறோம். ஸோ பேசிக்கலி இந்த யூக்ளிடியன் அல்காரிதம் வந்து மோஸ்ட்லி ரிகர்ஷன் வச்சு தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். பட் தென் கோர்த்தனீஸில் ரிகர்ஷன் பிளேலிஸ்ட் இன்னும் வரல. ஸோ அதனால் எடுத்த கவுத்தன் இது நான் உங்களுக்கு நடத்தி, ஐ மீன் ஒரு புரியாத விஷயத்த நான் நடத்தி ஒன்று ஆக போகுது இல்லை. ஸோ அதனால் இதை நம்ம நடத்த போகிறதில்ல. பிகாஸ் ஒரு விஷயம் நடத்துறேன் அப்படின்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு புரியணும். தட் இஸ் ஃபார் ஷுர். அதுதான் ஃபர்ஸ்ட் எத்திக்ஸ் கோர்த்தனீஸோடது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐட்ரேட்டிவ்லி இதை சால்வ் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி நம்ம ஐட்ரேட்டிவ் தான் பார்க்க போகிறோம். பிகாஸ் அதுதான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அப்போ என்ன ப்ரோ எல்லாம் யூக்ளிடியனை இந்த மாதிரி ரிகர்ஷன் வச்சு சால்வ் பண்ணுவாங்க, ஏன்னா அதுதான் காமனாக யூஸ் பண்ணுறாங்க, 2-3 லைனில் எழுதிட்டு போயிடுவாங்க, என்ன ப்ரோ எங்களுக்கு மட்டும் ஐட்ரேட்டிவ் சொல்லித்தரா, அப்போ ரிகர்ஷன் சொல்லித்தர மாட்டேன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அந்த சீனுக்குலாம் எங்கள் இடமே கிடையாது. ரிகர்ஷன் பிளேலிஸ்ட் வரும்போது அது தரமாக பார்க்கலாம். ஓகேவா? ரிகர்ஷன் பிளேலிஸ்ட்டுக்கு பர்சனலாக நானே பயங்கரமாக வெயிட்டிங்க. ஏன்னா எனக்கு தெரியும், பிகாஸ் எல்லாரும் ரிகர்ஷன் வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஒரு ப்ரொஜெக்ட் பண்ணி வச்சிருக்கீங்க கஷ்டம்னு. பட் தட் இஸ் நாட் த கேஸ். ரிகர்ஷன் இஸ் ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் கான்செப்ட் தட் கேன் பி டாட் டு யூ கைஸ். ஐ மீன் ஐ எம் ஷுர் அபவுட் தட். ஸோ அது வரும்போது பார்க்கலாம். லெட்ஸ் சி உங்களுக்கு யாருக்கெல்லாம் ரிகர்ஷன் வெயிட்டிங்கோ அதை கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ பேசிக்கலி 2 நம்பர் இருக்கும், விச் வில் பி இன்ட் a ஈக்குவல் டு லெட்ஸ் சே 12, அதை எடுத்துக்கலாம், b ஈக்குவல் டு 18. ஓகே. ஸோ இப்போ நமக்கு நல்லா தெரியும், லெட்ஸ் கன்சிடர் திஸ் ஆஸ் அ டிவைசர் அண்ட் திஸ் ஆஸ் அ டிவைடண்ட். ஓகேவா? லெட்ஸ் கன்சிடர். என்ன ப்ரோ நீ சொன்னியே ப்ரோ மினிமம் தானே டிவைசராக இருக்கணும், அப்படின்னா நம்ம வந்து மினிமம் எடுத்து தானே அந்த டிவைசரை கன்சிடர் பண்ணணும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்புக்கு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இப்போதைக்கு லெட் இட் பி லைக் திஸ். ஐ வில் எக்ஸ்பிளைன் வை வி ஆர் நாட் டூயிங் தட் இன் கோட் லெவல். ஓகேவா? அது ஃபைன். அதுக்கப்புறம் ஸோ லூப்பை வந்து எப்போ வரைக்கும் ரன் பண்ணணும், பேசிக்லி அந்த ரிமைண்டர் 0 ஆயிடுச்சு அப்படின்னா we know that the answer is basically the divisor, the current divisor. இது நம்மளுக்கு தெரியுமா? இது நமக்கு தெரியும். ஸோ எக்ஸாக்ட்லி. ஸோ பேசிக்லி நமக்கு நல்லா தெரியும், இவன் தான் டிவைசர், இவன் தான் டிவைடன். அடுத்த ஸ்டெப்பில் நீங்கள் என்ன நோட்டீஸ் பண்ணுவீங்க, பேசிக்லி இந்த பர்டிகுலர் ரிமைண்டர் இருக்குல்ல, இது ரெண்டு டிவைட் பண்ணி கிடைக்கிற ரிமைண்டர் வந்து பேசிக்லி டிவைசராக மாறுது. ஐ மீன் ஏஆ மாறுது. கரெக்டா? பிகாஸ் நம்ம ஏ தானே இப்போ டிவைசராக கன்சிடர் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி பிஏ வந்து நம்ம டிவைடனை கன்சிடர் பண்ணியிருக்கோம்ல. அதே மாதிரி வேற இன்னொரு விஷயம் என்ன அப்சர்வ் பண்ணுறீங்க, ஸோ அப்படி டிவைசராக இந்த ரிமைண்டர் மாறும்போது டிவைடட் என்னதான் மாறும், ஆல்ரெடி இருந்த டிவைசராக மாறும். தட் இஸ் ஃபார் ஷுர், விச் இஸ் 12 இன் திஸ் கேஸ். அப்போ நமக்கு நல்லா தெரியும் எப்பவுமே வந்து ரிமைண்டர் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் டிவைசராக மாறிடும்ல. அப்போ கண்டிப்பாக வி நோ தட். ஸோ அதனால வைல் ஏ நாட் ஈக்குவல் டு 0 வரைக்கும் லூப் ரன் ஆகணும்ல. ஸோ ரிமைண்டர் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் டிவைசராக மாறும், விச் இஸ் ஏ. ஸோ அதனால ஏ நாட் ஈக்குவல் டு 0ன்னு போட்டோம் அப்படின்னா லூப் இதாயிரும்ல. அப்புறம் நமக்கு நல்லா தெரியும் இதோட நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து பேசிக்லி ஏன்னு கன்சிடர் பண்ணுற டிவைசர் வந்து பேசிக்லி பிஏ ஏ கூடால டிவைட் பண்ணி அதோட ரிமைண்டராக மாறணும். நமக்கு நல்லா தெரியும் இந்த மாடலோ யூஸ் பண்ணோம் அப்படின்னா லெக்சர் நம்பர் 1ல ரொம்ப கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இதை யூஸ் பண்ணோம் அப்படின்னா இதோட ரிமைண்டர் கிடச்சிரும். ஸோ ஏக்கு நம்ம அதை அசைன் பண்ணியாச்சு. பட் இப்போ பி வந்து எக்ஸாக்ட்லி என்ன ஆகணும், ஒருவேளை இந்த ரிமைண்டரில் ஏதாச்சும் ரிமைண்டர் இருந்துச்சு அப்படின்னா இதுக்கு முன்ன இருக்க டிவைசர் இப்போ டிவைடண்டா மாறும். கரெக்டா? ஸோ அப்போ அதை சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்ன ஒரு ஏ இருந்திருக்கும்ல, அதுதான் நம்ம பியில் அசைன் பண்ணும். ஸோ அப்போ கண்டிப்பாக ஏ ரிப்ளேஸ் பண்ணும்போது ஏவோட வேல்யூ போயிடும். ஸோ அதுக்கு நம்ம சிம்பிளாக என்ன பண்ணலாம் அப்படின்னா இது கூடாலே டெம்ப்னு ஒரு வேரியபிள் எடுத்து டெம்ப் ஈக்குவல் டு ஏன்னு அசைன் பண்ணிடலாம். ஸோ இப்போ ஆல்ரெடி நம்ம ஏ சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னால் ஆல்ரெடி டெம்பரரி வேரியபிள் ஒன்று எடுத்து வச்சிருக்கோம்ல. ஸோ இப்போ பி வந்து பேசிக்லி வந்து பழைய ஏ தானே இருப்பான், அதை நம்ம டெம்பில் ஸ்டோர் பண்ணியிருப்போம். இப்போ டெம்ப் ஆகிடுவோம். ஸோ இப்போ பேசிக்லி நீங்கள் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ரிட்டர்ன் பி பண்ணிடலாம். ஒரு விஷயம் புரியல ப்ரோ, ஏன் பிஏ ரிட்டர்ன் பண்ணுற, ஏன் நீ தான் சொன்னியே லாஸ்ட் ஸ்டெப்பில் வந்து 0 வந்த பிறகு அதோட எக்ஸாக்ட்லி இருக்க டிவிசர் தான் ரிட்டர்ன் பண்ணும், டிவிசர் தான் நீ ஏன்னு சொன்னியே, நீ ஏன் பிஏ ரிட்டர்ன் பண்ணுற அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கைஸ் பேசிக்லி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இன்ஃபேக்ட் இந்த கோடில் நான் அதனால தான் சொன்னேன் இந்த ஜீரோவை நம்ம ஐடென்டிஃபை பண்ணோம் அப்படின்னா திருப்பி அது அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும். கரெக்டாக? அப்போ தான் திருப்பி அடுத்த ஸ்டெப் ஏ வந்து நாட் ஈக்குவல் டு 0 மாறும். ஸோ பேசிக்லி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இது 0 இருக்குதோ இல்லை வேறு ஏதாச்சும் நம்பர் இருந்தாலும் அந்த ஸ்டாப் பண்ண முடியாது. இந்த கண்டிஷனுக்கு அது வந்து அதை செக் பண்ணி அப்போ ஸ்டாப் ஆனால் தான் முடியும்ல. ஸோ அதனால நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போவோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா டிவிசர் வந்து பேசிக்லி திருப்பி 0 மாறிடும். இந்த கேஸில் பாருங்க டிவிசர் வந்து என்னதான் மாறும், 12 6ஆல் டிவைட் பண்ணுவோம், 2 0. நமக்கு 0 தெரிஞ்ச உடனே நமக்கு எக்ஸாக்டாக தெரியும், ஓகே நமக்கு ஆன்சர் வரப்போகுது, ஆன்சர் வந்து டிவிசர் தான்.
எக்ஸாக்டாக அந்த அந்த பர்டிகுலர் ஸ்டெப்போட டிவிசராக இருக்கும். கரெக்டாக? இதுதானே நம்ம பார்த்து இந்த 3 ரூல். ஓகே ஃபைன். பட் கோடில் நம்ம சிமுலேட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பேசிக்லி இந்த டிவிசர் வந்து 0 மாறிடுவானா? பிகாஸ் இந்த ஸ்டெப்பில் என்ன ஆகும், 12 கம்ப்ளீட்டாக 6 டிவைட் ஆகும் கோஷன் 2 வச்சு. ஸோ அப்போ 0 மாறிடுவான். நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு என்ன பண்ணுவோம், இந்த பர்டிகுலர் 0 நம்ம என்ன பண்ணுவோம், ஏல மாற்றுவோம், விச் வில் பி டிவைசர், ரிமைண்டர் டிவைசரில் மாற்றுவோம். அதுக்கப்புறம் ஏ வந்து இந்த பர்டிகுலர் டிவைசர் பழைய டிவைசரை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா டிவைடண்டாக மாற்றுவோம், விச் இஸ் பி. இது நமக்கு நல்லா தெரியும். ஸோ அதனால தான் இந்த பர்டிகுலர் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் திருப்பியும் வைல்டில் போய் செக் பண்ணுவோம். இப்போ ஏ வந்து 0 மாறிடும். கரெக்டாக? ஏன்னா நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போயிட்டோம். ஏ வந்து இப்போ 0 ஆயிடுவோம். ஸோ கண்டிஷன் வந்து ஏ 0 இருக்கக்கூடாது. அப்போ இது டெர்மினேட் ஆயிரும். இப்போ அல்டிமேட்டாக மிந்தி இருந்த டிவைசர் நமக்கு பியில் ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போம். ஏன்னா பி வந்து இப்போ ஏஆ மாதிரி இருப்பான், ஏ வந்து இதோட ரிமைண்டராக மாதிரி இருப்பான்ல. ஸோ அதனால பிஏ ரிட்டர்ன் பண்ணுறோம். ஓகே ப்ரோ, இதெல்லாம் ஓகே ப்ரோ. ஃபர்ஸ்ட்ல ஒரு கதை சொன்னீங்க ப்ரோ, மினிமம் வச்சு தான் நம்ம பண்ணணும். அது என்ன ப்ரோ ஆச்சு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா பார்க்கலாம், அதையும் பார்க்கலாம். லெட்ஸ் சே இப்போ இந்த இடத்துல 18 இருக்கு மக்களே, இந்த இடத்துல 12 இருக்கு. இப்போ என்ன ஆகும்னு பார்ப்போமா? திருப்பியும் உள்ளே போவோம். 18 வந்து நாட் ஈக்குவல் டு 0 ஃபார் ஷுவர். உள்ளே போவோம், சேஞ்ச் ஆகும். டெம்பரரின்னு ஒரு வேரியபிள்குள்ளே 18 இருக்கும். பிகாஸ் நம்ம டெம்பரரியில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஏ தான் ஸ்டோர் பண்ணுறோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏ ஈக்குவல் டு பி மாடுலோ ஏ ஆகும். ஸோ விச் வில் பி சின்ன நம்பர் கூட மாடுலோ ஆகும், 12 மாடுலோ 18. ஸோ இந்த மாதிரி கேஸில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா என்ன நம்பர் சின்னதோ அதே ரிட்டர்ன் பண்ணிடும், விச் இஸ் 12. ஸோ ஏக்கு வந்து இப்போ ஏ இருக்கிற இடத்துல இப்போ 12 மாறிடும். பி இருக்கிற இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம், டெம்பரரி கொடுக்குறோம். டெம்பரரி ஒன்றும் இல்லை, எக்ஸாக்டாக ஏ வந்து இப்போ 12 சேஞ்ச் ஆகிறதுக்கு முன்னே இருந்த ஏ தானே. ஸோ விச் வில் பி 18. ஸோ இப்போ பி வந்து 18 மாறிடும். என்ன நீங்கள் அப்சர்வ் பண்ணுறீங்க, ஈவன் நீங்கள் இதை மினிமம் எடுக்கலனாலும், இது ரெண்டுக்கும் மினிமம் எடுக்கலனாலும், ஒருவேளை டிவிசர் இருக்கிற இடத்துல பெரிய நம்பர் இருந்தோ இல்லை டிவைடட் இருக்கிற இடத்துல சின்ன நம்பர் இருந்தோ இந்த மாதிரி ஒரு கேஸ் இருந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல அதுவே என்ன பண்ணிடும் அப்படின்னா ஏ சின்ன நம்பருக்கும் பி பெரிய நம்பருக்கும் மாத்திரும். ஓகேவா? ஸோ தேட்ஸ் ஆஸ் சிம்பிள் அஸ் தட். ஸோ இதை பேசிக்கலி இதெல்லாம் ரொம்ப எக்ஸாக்டாக ரொம்ப கிளியராக யாரும் சொல்ல மாட்டாங்க. பட் ஸ்டில் நீங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கணும், கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுன்னு தான் இதையும் நான் சொல்கிறேன். இதுதான் இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி. இப்போ இந்த ப்ராப்ளமை கியூக்கராக போய் சால்வ் பண்ணலாம். கோட் பண்ணுறதுக்கு முன்னால் நான் இந்த விஷயத்த சொல்லியே ஆகணும். திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை BKR Bakery. Feel the taste and enjoy the environment with Kids Corner, Main Road, Ambalavanappuram Junction, திருநெல்வேலி. ஸோ கைஸ் பேசிக்லி இதுதான் ப்ராப்ளம். நீங்கள் நம்ம கோட் தண்ணி டிஎஸ்ஐ ஷீட்டில் இந்த ப்ராப்ளம் நேம் போயிட்டு அதை கிளிக் பண்ணிங்கனாலே Geeks for Geeks ஓப்பன் ஆயிடுவோம். ஸோ அதை வச்சு நீங்கள் சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஏ இருக்குது, பி இருக்குது. ஸோ ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் ஏ வந்து டிவிசரா, பி வந்து டிவைடண்டா. ஸோ ஆல்ரெடி எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். டேரெக்டாக கோட் பண்ணிடுறேன். ஸோ சிம்பிளாக நமக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியும், வைல் ஏ நாட் ஈக்குவல் டு 0 இருக்கணும், ஏ வந்து ஈக்குவல் டு 0 வந்துச்சு அப்படின்னா அப்போ நமக்கு நல்லா தெரியும் பியில் வந்து ஆன்சர் கிடச்சிருப்பான்ல. இப்போ வந்து நம்ம பேசிக்கலி ஏ வந்து நம்ம வந்து இது ரிமைண்டராக மாற்றுறதுக்கு முன்னால் நமக்கு அதுக்கு ஒரு டெம்பரரி வேணும். ஏன்னா பி வந்து கரண்ட் டிவைசராக மாறும், விச் வில் பி ஏ. ஸோ டெம்ப் வந்து நம்ம ஏ வந்து டெம்பில் நம்ம எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ஏ வந்து இப்போ நமக்கு நல்லா தெரியும் பி மாடல் ஏ மாறும்னு, தட் இஸ் ஃபார் ஷுவரில். ஸோ அதுக்கப்புறம் பி வந்து பேசிக்லி டெம்பாக மாறும், அதாவது கரண்ட்டு டிவிசராக மாறும். கரெக்டாக? ஸோ லெட்ஸே ஒருவேளை டிவைட் பண்ணி 0 வந்துச்சு அப்படின்னா ஏ நாட் ஈக்குவல் டு 0 ஆகி கண்டிஷன் வெளியே வந்துடும். அதே மாதிரி பியில் வந்து பழைய நம்மளோட டிவிசர் இருப்பான். ஸோ அதுதான் ஆன்சராக இருக்கும், விச் வில் பி ரிட்டர்ன் பி. ஸோ திஸ் ஷுட் டெஃபினெட்லி ஒர்க் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி பார்க்கலாம். ஸோ இப்போ இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டைமும் பேசிக்லி இந்த டிவைட் ஆகிற இந்த ரிமைண்டர் பொறுத்து, இந்த டிவிஷனை பொறுத்து தானே இது இருக்குது. ஸோ எப்போவுமே டிவைட்னு ஒரு ஃபேக்டர் வந்துச்சுன்னா நான் சொல்லியிருக்கேன் அதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி லாகில் தான் இருக்கும். அதே மாதிரி நம்ம டிவைட் பண்ணுறது வந்து மினிமம் வேல்யூ காயோட தானே. ஸோ அப்போ லாக் ஆஃப் மினிமம் ஆஃப் ஏ கமா பியாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதான் இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி. இதோட பேஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த கேசஸ்க்கு நம்ம ஒஸ்ட் கேஸில் கன்சிடர் பண்ணும்போது இதோட பேஸ் 2 இருக்கும். ஓகேவா? ஸோ இதோட ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி பிக் ஆஃப் 1 தான், ஏன்னா கான்ஸ்டன்ட் ஸ்பேஸ் தான். ஸோ அதனால் இதுக்கு ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி அதுதான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப கிளியர் அண்ட் கிறிஸ்டலாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு அடுத்தது எல்சிஎம் ஒரு 4-5 விஷயம் மேட்ரு, அது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ எல்லாத்தையும் நல்ல ஒரு வீடியோவில் சந்திட்டு வரைக்கும் நான் தனீஷ். இப்போ இந்த வீடியோ ஃபினிஷ். பாய் கைஸ், ஹேவ் அ நைஸ் டே.